இந்தியா வருமாறு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினுடன் தொலைபேசியில் பேசிய பிரதமர் மோடி யுக்ரைன் உடனான பிரச்சினையில் சுமூக தீர்வை எட்டுமாறு வலியுறுத்தியிருக்கிறார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 50% வரி விதித்துள்ளது. இந்த சூழலில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். இந்த உரையாடலின் போது யுக்ரைன் உடனான யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் மோடியிடம் புதின் விளக்கியுள்ளார். மேலும் இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தியுள்ளனர். இந்த ஆண்டின் இறுதியில் இந்தியா வருமாறு புதினுக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். மாநில கல்விக் கொள்கை உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வி என இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. முதற்கட்டமாக பள்ளி கல்வித்துறைக்கான கொள்கை வெளியிடப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெற்றுக்கொண்டார். தமிழ்நாட்டிற்கான மாநில கல்விக் கொள்கை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தற்போது வெளியிட்டு சிறப்பிக்கப்படுகிறது. அனைவரின் கைகளிலும் தற்போது மாநில கல்விக் கொள்கை மகத்தான ஒரு நாள், வரலாறாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மாநில பள்ளி கல்விக் கொள்கை வெளியீட்டு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கைதான் என்பதில் மாநில அரசு உறுதியாக உள்ளது என்று தெரிவித்துள்ளார். எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை வழங்க போறோம். தொழில்நுட்ப மனம் படைச்சவங்களா மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். படிக்கிறவங்களாக மட்டுமல்ல, படைப்பாற்றல் கொண்டவங்களாக மாணவர்களை உருவாக்க நினைக்கிறோம். கல்வியோட உடற்பயிற்சியும் இணைக்கப்படும். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. 93 முதன்மை உயர்கல்வி நிறுவனங்கள்ல 50 டிபார்ட்மெண்ட்ஸ்ல 901 அரசு பள்ளி மாணவர்கள் சேர்றாங்க. இதுல 150 பேர் மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள். இதனால்தான் தம்பி அன்பில் மகேஷ் அடிக்கடி சொல்றாரு, அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் என்றார். திராவிட மாடல் அரசின் தாய்மை உணர்வுதான் கல்வி என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார். விழாவில் முன்னதாக பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் கல்வியை அழிக்க துடிப்பவர்களை அடக்குவதற்காக அங்குசம்தான் மாநில கல்விக் கொள்கை என்று தெரிவித்துள்ளார்.